இதை சொல்றேன்னா எந்த அளவுக்கு அவங்க சிந்திச்சிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம இது வெறும் வார்த்தையா படிக்காம இப்படி ஒரு சமூகம் சிந்திச்சிருக்குது என்றதான் நம்ம நல்லா ஒருவன் அவனே சொல்ற எதுவும் கிடையாது. அவன் கேட்பவன் செவிமடுப்பவன்
ஒரு சரி இன்னொருத்த நூல் கொடுத்துருக்கான். இவனோட நிலைப்பாடு என்னன்னா அல்லாஹ் வந்து ஒருவன் சொல்லுவான், ஆனா அதே மாதிரி உறுதிப்படுத்த மாட்டான். அல்லாவுக்கு அவனுக்கு கிடையாது சொல்லிட்டு அவன் கேட்பவன் செய்வெடுப்பவன் அவனுக்கு உடம்பாகி கிடையாது பின்னாடி அவன் போகற்றவன் அவனுக்கு எலும்பு இல்லை ரத்தம் கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத ஆயிடும். நேரம் சுவை வாடை கிடையாது. நிறம் சுவை வாடையிலே ஒரு பொருளை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப இன்னைக்கு வேறொரு கருத்து சொல்றான், சூடு இரடி காயம் தண்ணி, இதுவும் ஒரு வகையான ஒரு நிலைப்பாடு. அதே போல அவனுக்கு நீளமில்லை அகலமில்லை ஆழமில்லை அசைமில்லை இதெல்லாம் ஏதோ ஒரு பொருளோட சொல்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இறைவன் கற்பனை பண்றாங்க. அப்ப இது வந்து குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமானது. எதில் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை பற்றி சொல்ற இன்னல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹ் கேட்கக்கூடியவன். சமீஉன்னா கேட்கக்கூடிய, பசீரன்னா பார்க்கக்கூடியவன் சொல்லும் போதே காதல் சொல்லுவாங்க. அப்படி விரல இந்த காதி பக்கமா காட்டுவான். அல்லாஹ் சமீஉன் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் பசீரன் பார்வை உள்ளவன். அப்ப ஒவ்வொரு நேரத்தில் நினைக்கிறாங்க ஒப்பிட்டு காட்டி அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் தேடி கொள்ளிக்குது, மறுபடியும் அல்லாஹ் பார்க்கலாம், அவனுக்கு முகம் இருக்குது என்ற செய்தியெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி வர்ணித்த செய்திகள் மறுபடியில் அல்லாஹ்வுடைய வரலாற்றை காணக்கூடிய பூர்ண சந்திரனோட காணக்கூடிய சந்திரனோட கிடைக்கும். அவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வை பார்க்கலாம். அல்லாஹ் மறுபடியில் நினைப்பான், வந்து பேசுவான், கைகளை நினைப்பான், விரல்களை அசைத்து இங்கே உலகத்தை ஆட்சி செய்த அரசர்களை என்று உலகத்தில் எல்லாவற்றையும் கைகளை முடிப்பான். வானம் பூமி எல்லாம் கைகளை அசைத்து கொண்டு பேசுவான். இப்படி நிறைய நினைச்சு அல்லாஹ்வை பற்றி உருவத்தை பேசுது. இதற்கு அப்படியே மாற்றமான சிந்தனையே மூத்தத்திலாக தௌஹீதுக்கு பேராக இதான் தௌஹீத். அல்லாஹ் நம்ம உண்மைப்படுத்துறதா இப்படிதான் இந்த கொள்கை இருந்தால் தான் அல்லாஹ் உண்மைப்படுத்தலாம் என்று நிலைப்பாட்டை மூத்தத்திலாக வைத்தார். இதையும் ஒரு காரணத்தினால் ஏற்றுக்கொண்டு அந்த கருத்துக்கு பின்னால் போன ஒரு சமூகம் அவர்கள் அன்றைய சமூகத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கருத்துக்களோடு இருக்கிறார்கள். இரண்டாவது நிலைப்பாடு தான் அது அதில் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அது அதில் என்று சொல்வது வந்து அல்லாஹ் பற்றி செய்வது. அல்லாஹ் வந்து அவன் வந்து ஒரு நல்லவன் என்ற கருத்து சொல்வது. அல்லாஹ் வந்து ஒரு நல்ல குறைவில்லாதவன், அவன் வந்து யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், நீதமானவன். அப்ப நீதமான ஒருத்தர் மீது செய்ய முடியாது. மனிதர்கள் வந்து பாவம் செய்யறது, மனிதர்கள் தவறு செய்யறது, அந்த நீதமான வற்பு வந்து ஒரு காலம் அதற்கு துணையாக இருக்க மாட்டோம். அப்படிதான் ஒரு நீதமான ஒருத்தர் நம்ம அல்லாஹ் நம்பணும்னா, அல்லாஹ் வந்து ஒரு நல்ல நீதி தவறாக அரசு நம்பினோம்னா அவன் ஒரு காலம் அநியாயத்தை துணை போக மாட்டான். இது பகுத்தறிவு செஞ்சுட்டு அப்படின்னா வரும். அதை இன்றைக்கு மனிதர்கள் சிந்திக்கிறான், பாவத்தை நல்லதான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீ செஞ்சுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சொல்லும் போது சில பகுத்தறிவாக இதை தான் மறுக்குது. அப்ப என்ன செய்யறாங்க இவங்க வந்து அதில் செய்யறாங்க. நம்ம ஒரு கொள்கையை தப்பிச்சா உருவாங்க. அதில் என்றால் அல்லாஹ்வுக்கு நீதமானது. நம்ம வந்து நீதம் தவற மாட்டான், நீதி தவறுன்ற ஒரு செயலுக்கு அவன் துணை போக மாட்டான். அப்படி ஒரு செயலை மக்கள் செய்யறாங்க, அதுக்கு அல்லாஹ் வந்து படைப்பாலும் செய்யாது. அந்த செயல் அல்லாஹ் என்ன செய்யல, அதுக்கு அவன் காரணம் இல்லை, மண் நடத்தல எந்த ஒரு செயலை அதில் பேர் உருவாக்குறாங்க. அதுக்கு சில குர்ஆனி வசனங்களை ஆதாரமாக காட்டினாங்க. அதை நம்ம இன்றைக்கு அந்த அதில் பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டு முதல்ல தௌஹீத் அல்லாஹ் ரெண்டு அதிலோட செலவு எழுதிக்கலாம். அதில் என்றால் அவங்க வைக்கக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் சில வசனங்கள் சொன்னாங்க. என்றால் குர்ஆன வச்சுதான் நிறைய பேர் வழிபட்டு போறதுக்கு குர்ஆன பிழையாக வைத்திருக்கிறார். அவங்க காட்ட விரும்புகிறார். இரண்டாவது அத்தியாயத்துடைய 205வது இதெல்லாம் வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத். அல்லாஹ் சொல்றார் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றது வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத். குர்ஆன்ல அல்லாஹ் ஃபஸாத் குழப்பத்தை விரும்புறது. அல்லாஹ் ஃபஸாத் விரும்ப மாட்டான். அப்ப பூமியில வந்து குழப்பம் செய்யறாங்க. அல்லாஹ் விரும்பாத ஒன்று செய்யறான். அல்லாஹ் விரும்புறதுல ஃபஸாத். அப்ப ஃபஸாத் செய்யறது அல்லாஹ் விரும்பலை போது அது மனிதனுடைய செயல். ஃபஸாத் என்பது மனிதனின் செயற்பாடு. அப்ப அந்த செயற்பாட்டுக்கு மனிதன் தாங்க அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த அக்கல் கோட்பாட்டுல அல்லாஹ் வந்து அநியாயமோ அல்லது குழப்பத்தை விளைவிக்கிறவன் அல்ல. அதுக்கு அவன் காரணம் மனிதனை குழப்பம் செய்யறா அது அவனுக்கு உருவாகுது என்று சொல்லி இந்த வசனங்கள் அடுத்ததாக
அதில் பார்த்தீங்களா நீங்கள் நிராகரித்தால் நீங்கள் அல்லாஹ்வை மாற்றம் செய்து காசுராக போயிருந்தீங்க. அதனால அல்லாஹ்வுக்கு குறைஞ்சு போறது. நீங்க காசுராக அல்லாஹ் தேவையற்ற வேண்டும் வருது. அப்ப நீங்க ஏதோ பாவம் செஞ்சு அநியாயம் செஞ்சு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு நீங்க போறதால அல்லாஹ்வுக்கு நடந்து போறதில்ல. அவன் அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு நடக்கிற இந்த வசனங்கள் வச்சுட்டா அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னன்னா அல்லாஹ் மூலமாக உலகத்துல எந்த ஒரு கெடுதியும் எந்த குழப்பமும் ஏற்படல. அது மனிதனுடைய செயல்பாடு. ஆகவே எங்கிட்ட அதுல இருந்தது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடுகள் கோட்பாட்டை வச்சாங்க. அப்ப இஸ்லாம் எந்த கோட்பாட்டை சொன்னீங்களோ அந்த கோட்பாட்டுக்கு மாற்றமாக இவர்கள் இந்த வசனத்தை வச்சு பகுத்து சிந்திச்சு சொன்னாங்க. ஆனா இதுக்கு மாற்றமாக இஸ்லாம் நிறைய இடங்களில் செய்து இந்த விளையாட்டு இவருக்கு ஒரு வாதம் பிள்ளை என்பதை நிறைய இடங்களில் மறுத்து செய்து சொல்லுது. நல்லா எதாவது சொல்றாங்களா அல்லாஹ் சொல்லுங்க இந்த வசனம் நம்ம குர்ஆன்ல இவங்க வழிகள் பார்க்கலாம். இது குர்ஆன் வந்து அவங்க எப்படி வல்லாஹ் அல்லாஹ் குழப்பத்தை விரும்பல கேட்டா அல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரத்தில் இது மாதிரி நிறைய உலகத்தில் தரையிலும் பூமியிலும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் மனிதர்கள் தான். அவர்கள் சம்பாதிக்க கரம் சம்பாதிக்கிறார்கள் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அப்ப இதே நேரத்தில் இன்னொருத்தர் தான் என்ன சொல்ல போறாங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட அத்தனையும் நம்முடைய ஒரு நம்ம தான் ஏற்படுத்துகிறோம், நம்முடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கிறது என்று இன்னொருத்தர் தான் சொல்லுவோம். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் பார்க்காம அவங்களோட வாதத்துக்கு எது சாத்தியப்படணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே முரண்பட்ட வாதம் பாவம் என்ற விஷயத்துல முரண்பட்டு வந்தாங்க. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை அவங்க சொல்லணும். அதனால அவங்களுக்கு தேவையான ஆதாரத்தை மட்டுமே எடுத்துக்கணும். இந்த வசனங்களை மட்டும் எடுத்துக்கணும். மற்ற வசனங்கள் எதுவும் எடுக்கிறது. அப்ப அதுதான் மற்ற வசனங்கள் சொல்றாங்க நம்ம பார்க்கணும். அதான் என்ன சொன்னாங்க, வல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் 3வது அத்தியாயம் 16வது வசனம். மறுப்பா பார்க்கணும். 3 பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து எல்லா வஸ்துக்களுடைய படைப்பாளன் அப்படின்னு எல்லா வஸ்துக்களுடைய அவன் தான் படைப்பாளன். இந்த வசனத்தை படைப்பார். அப்ப எல்லாருடைய படைப்பாளன் அர்த்தம் எது நடந்தாலும் உலகத்துல என்னதான் நடந்தாலும் குழப்பமோ ஏதோ அநீதியோ குற்றோ எது நடந்தாலும் அத்தனைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். பொம்மனான அல்லாஹ் சொல்லிட்டா உலகத்துல எது நடந்தாலும் அத்தனையும் படைப்பு. குழப்பம் என்றும் அது ஒரு படைப்பு தான். அப்ப அந்த குழப்பம் ஏற்படுற மனிதனாளுக்கு வரும்போது அது இறைவனுக்கு இருந்து இறைவனுடைய படைப்பினூடாக இருக்கிறது தான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போல 37 தொகுத்தாக பார்த்தீங்கன்னா 37 அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு யஹ்லுகு வமா தஅமலூன். அதாவது அல்லாஹ் வந்து நீங்க உங்களையும் அல்லாஹ் படைத்தான், உங்களையும் அல்லாஹ் படைத்தான், நீங்கள் எதையெல்லாம் செய்வீங்களோ அதையும் படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது தெளிவான நீங்க உங்களையும் அல்லாஹ் படைத்தான், நீங்க எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையும் அல்லாஹ் தான் படைத்தான் என்று தெளிவாக இந்த செய்தி சொல்வதை பார்க்கணும். அப்ப இந்த குர்ஆன் வசனம் வந்து இதெல்லாம் பார்க்காம இருந்தாங்க. இதை மட்டும் தந்த கொள்கைக்கு வாதமாக சொன்னாங்க. இன்றைக்கும் அதிகமான வழிகட்ட பிரிவுகள் இப்படித்தான் தன்னுடைய கொள்கைக்கு எது சாதனமாக எடுத்துக்கணும். சில வசனங்களை தெளிவாக வரக்கூடிய சில வசனங்களை அப்படி அவங்களோட கொள்கைக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற பின்னுப்பாடு விட்டுவாங்க. அப்ப இந்த நிலைப்பாட்டை தான் 3 சிலாக்களும் வச்சாங்க. அன்னைக்கு மறுப்பு கொடுக்கப்படும். என்ன அன்னைக்கு இவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக அறிஞர்கள் மறுப்புகள் கொடுத்தார். ஆனால் வரல மனமுரண்டாக அந்த இந்த கொள்கையில் அது இருப்போம் என்றுதான் சத்தியம் என்று இருந்தார். அன்னைக்கு அறிஞர்கள் இதற்கு எதிரான நிறைய மருத்துவங்களை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் இந்த முத்தசிலாக்கள் அப்பாசிய ஆட்சியில் மௌமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர். இந்த மௌமூன் ஆட்சி காலத்தில் தான் இந்த முத்தசிவாதம், அதாவது குர்ஆன் படைக்கப்பட்டதெல்லாம் சின்ன ஒரு காலம் சொல்லியிருக்கிறது. அந்த காலத்தில் முத்தசிலாக்கள் நிலைப்பாட்டிருந்தார். குர்ஆன் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்தார். அப்ப அந்த காலத்திலேயே இமாம் ஹம்பல் போன்றவர்கள் எல்லாம் நிறைய போராட்டம் பெண்களுக்கு எதிராக போராடிக்கிறார். அப்ப அந்த மௌமூன் என்ன செய்கிறாருன்னா இந்த கொள்கைக்கு மாட்டிக்கொண்டார். அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் மௌமூன் வந்து முத்தசிலாக்களுடைய கொள்கைக்கு மாட்டிக்கொண்டார். அதனாலதான் மௌமூன் என்ன செய்கிறார், இந்த முத்தசிலாக்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளார்கள் கொண்டார். அறிஞர்கள் நிறைய பேர் கொலை செய்யறார். அப்ப தந்த கொள்கைக்கு வரணும்
இதை நடக்கிறது